குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. கெட்ட பண்பு. குடும்பத்தில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சால்ட் அவுட் பண்றதுக்கு யோசிக்க மாட்டோம். பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், எப்பவும் பிரச்சனைகளை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் அபூ தாவூத் அவர்கள் 2175வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். கணவனை பற்றி மனைவியிடத்திலே தவறான கருத்துக்களை சொல்லக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணவனை குறித்து மனைவிடத்தில் தவறான கருத்துக்களை பேசி கூடியவன் லைஸ மின்னா, என்னை சார்ந்தவன் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இல்லாமன் ரஹிம ரப்பி. இன்றைக்கு பார்க்கிறோம், கணவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய மனைவியை குறித்து தவறாக மகனுக்கு சொல்லிக் கொடுப்பது, மனைவியுடைய பெற்றோர்கள் அவருடைய கணவனை குறித்து தவறுதலாக சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை லைஸ மின்னா, என்னை சார்ந்தவனே கிடையாது. இந்த பண்பு இருந்துச்சுன்னா, இப்ப குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பு என்பது எந்த அளவிற்கு குடும்ப பிரச்சனைகளை சால்வ் செய்ய முடியும் அந்த அளவிற்கு நாம் அதை இறங்கி அதை சால்வ் செய்வதற்கு முற்பட வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். ஒருபொழுது முடியாது என்று தொடர்ச்சியாக அதை இழுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் நல்ல ஒரு தன்மை சுமந்த மனிதராக, அல்லாஹ்வின் தூதருடைய வழியை பின்பற்றக்கூடிய மனிதராக அவர் ஒருபொழுதும் இருக்க மாட்டார். லைஸ மின்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்.